Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மூவி மட்டும் இல்லாமல் பட் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த மூவியில் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், கப்பல் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு 6 month இருக்கும். 6 monthக்கு முன்னாடி அனிமல் மூவி வந்து ஒரு ஃபேமஸான ஒரு மூவியாக வந்து எல்லோரும் பார்க்கப்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சர்ச்சையெல்லாம் கூட எழுந்திருக்கும், இந்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து அனிமல் மூவி எடுத்து அவங்க தரப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டுடே வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா, ஸோ இவங்க தான் வந்து ஒரு அந்த மூவியில் ஆக்ட் பண்ண ஒரு லீட் ரோல் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டு ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய அதாவது அனிமல் மூவி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 6 monthக்கு மேலே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா எல்லாருக்குமே வந்து என்னுடைய ஃபேன்ஸ் மற்றும் இந்த மூவி எடுத்தவங்களுக்கு ஸோ எல்லாருக்குமே வந்து நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன் அகைன் மட்டும் இல்லாமல். ஸோ நான் எதனால் வந்து இவ்வளோ லேட்டாக வந்து நான் விஷ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய கெரியரில் வந்து நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன். எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. ஸோ வேறு ஒரு மூவி வந்து நான் ஆக்ட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ லாங் டைமுக்கு அப்புறம் வந்து நான் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணதுக்கு வந்து என்னோடய ரியாக்டை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் கூட ஒர்க் பண்ண இந்த மூவியில் என் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு வகையில் ரொம்ப அப்ரிஷியேட்டடாக வந்து இந்த மூவியில் இருந்த அப்ரிஷியேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாராலையும் வைரல் ஆச்சு, சில பிரச்சனைகளுக்கு உள்ளானது, இது எல்லாமே வந்து எனக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து அகைன் சரி செய்கிற வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு வகையில் வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து டுடே சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 month கழிச்சு, அதாவது இந்த மூவியில் ஆக்ட் பண்ண இவங்க வந்து பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனா பார்த்திங்கன்னா ஒரு 6 month கழிச்சு இந்த மூவிக்கான வந்து அவங்களோட ரியாக்டை வந்து அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆக்ட் பண்ணனால ஸோ பெண்களை குறித்து ஒரு சர்ச்சை எழுந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டது. ஸோ இது வந்து இங்கே மட்டும் இல்லை, ஓவரால் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா இது வந்து எல்லாராலையுமே வந்து ஓரளவுக்கு ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்ட மூவி. ஸோ அதுக்கப்புறமா வந்து இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா வந்து சிலர்லாம் வந்து பிடிச்ச மாதிரி பார்க்குறாங்க, சிலர்லாம் வந்து வெறுப்பாக தான் பார்த்துட்ருக்காங்கன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இது தடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாக்ஸ் கலெக்ஷன் தமிழில் மட்டும் இல்லாமல் ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 800 crore மேலே ஏர்ன் பண்ணியிருக்கு. இந்த ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா 800 crore மேலே ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மூவியில் ஆக்ட் பண்ண ராஷ்மிகா மந்தனா ஸோ இவ்வளோ நாள் கழிச்சு இதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கெரியரில் வந்து வேறு ஒரு மூவிக்காக இருந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து இதோட ஃபீட்பேக் வந்து சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்ட்டை வந்து இன்றைக்கி போட்டிருக்காங்க. ஸோ பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இவ்வளோ லாங் டைமுக்கு அப்புறம் அவங்களுடைய போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க அப்படின்றது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ராஷ்மிகா மந்தனா இந்த மூவியில் ஆக்ட் பண்ணது தொடர்பாக இவ்வளோ லாங் டைம் கழிச்சு அவங்களோட ஃபீட்பேக்கை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.